நம்ம சேனலுக்குள்ள வந்திருக்கிற கும்பாயிர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சீஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் முட்டை ஊற்றி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்கோ. நம்ம மேக்ஸிமம் நாங்கள் இந்த கடற்கரையோர கிராமங்களில் என்ன பொரியல் செய்வோம்னா கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் முட்டை போட்டு நாங்கள் செய்ய மாட்டோம். இங்கே நான் கற்றுக்கிட்டது தான். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நான் கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தாச்சி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். தாச்சி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கி விடலாம். இது லைட்டாக வதக்குனதும் நான் வெட்டி வச்சுருக்கிற ஒரு பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீன்ஸை இது கூட சேர்த்து அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். இது எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், அதாவது எனக்கு காஸ்ட்னால கொஞ்சம் சீக்கிரம் சூடு ஏறிடுது, அதனால 2லேருந்து 3 நிமிஷம். சாதாரண பாத்திரம்னா ஒரு 5 நிமிஷம் லைட்டாக எண்ணெயில் விட்டு நம்ம அப்படியே அதாவது அடி பிடிக்காமல் வதங்கிட்டே இருக்கணும். அது வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயில் ஓரளவு வதங்கிருச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கிடுச்சின்னு தெரியும் போது கொஞ்சமாக தேவையான அளவு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தட்டை வச்சு அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். ஃபுல்லாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். ஏன் நான் இது காஸ்ட் அப்படியே நல்லாவே சூடு கதன்னு ஏறுது. அதனால திடீர்னு கையை வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு சுடுது. அதனால் எனக்கு ஒரு 7 நிமிஷம் வெந்ததுமே நான் அதை திறந்து பார்த்தேன், நல்லா வெந்திருந்துச்சு. ஒரு 3/4 பதம் நல்லா வெந்திருந்துச்சு. மற்ற இதுனா ஒரு 15 நிமிஷம் ஆகும் காய் வேகிறதுக்கு. இப்போ ஒரு 3/4 பதம் வெந்ததும் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முட்டையை இது கூட ஊற்றி அப்படியே கிண்டி விட்டுற வேண்டியதான். அதாவது முட்டை ஊற்றினதுக்கப்புறமா கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா முட்டை நல்லா அடி பிடிச்சிக்கும். அதனால் நல்லா முட்டை நல்லா பொறுன்னு அப்படியே ஒன்றுனா உதிர்ந்து வரும்ல, அந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய முட்டை போட்ட பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க அடம் பிடிக்காமல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.